வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கலை பற்றி நம்ம இன்று பார்க்க போறோம். இந்த பொங்கல் என்பது வெறும் சடங்கு சமயம் மட்டும் கிடையாது. இது பின்னணியில் ஆழமான வானியல் ரகசியங்கள், அஸ்ட்ரானமி, வேளாண்மை, அக்ரிகல்ச்சர் மற்றும் உயிரியல் பயாலஜிக்கல் சார்ந்த அறிவியல் உண்மைகள் அதிகமாக மறைந்திருக்கிறத நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு முதல்ல நம்ம வானியல் காரணிகளை பத்தி பார்க்க போறோம். இப்போ உத்தராயண காலம், தட்சிணாயன காலம்ன்ற ரெண்டா பிரிப்பாங்க. அதுல இப்பொழுது உத்தராயண காலம் நடக்க போது. பொங்கல் பண்டிகை சூரியன் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். பூமி சூரியனை சுற்றி வரும்போது சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்குள் நுழையும் நிகழ்வே மகர சங்கராந்தி அல்லது தை பிறப்பு என்று சொல்லுவோம். இது உத்தராயண காலம் என்பதனால சூரியன் வடக்க நோக்கி நகர்வது போல தோன்றும். இந்த நார்த்வர்டு மூமெண்ட் அறிவியல் ரீதியாக பூமி 23.8 அச்சு சாய்வில் காரணமாக வட அரைக்கோளத்தில் சூரியனை நோக்கி திரும்ப தொடங்கும் காலம் இது. பகல் பொழுது அதிகமாக இருக்கும். மெல்ல மெல்ல அதிகரிக்க தொடங்கும் பகல் பொழுது. அதிக சூரிய ஒளிச்சம் கிடைப்பதனால் பயிர் வளர்ச்சிக்கு சீராக ஆற்றல் கிடைக்கும். வேளாண்மை அறிவியலை பற்றி நம்ம இப்ப பார்க்கலாம். அன்பர்களே, தமிழர்களின் முதன்மையான தொழில் விவசாயம். ஆடி மாதத்தில் விதைக்கப்பட்ட பயிர்கள் நன்கு வளர்ந்து தை மாதத்தில் அறுவடை ஆகும் என்பது நமக்கு நல்லா தெரியும். இந்த நேரத்தில் சக்தி பரிமாற்றம் நடக்கும். தாவரங்களில் சூரிய ஒளியை பயன்படுத்தி ஒளி சேர்க்கை போட்டோசிந்தசிஸ் மூலமாக மாவு சத்து குளுக்கோஸாக உருவாக்கின்றன. இந்த சக்தியை தந்த சூரியனுக்கு நன்றி சொல்வதே பொங்கலிடுதலின் நோக்கமாகும். அறுவடையின் போது கிடைக்கும் வைக்கோல் கால்நடைகளுக்கு உணவாகிறது. இயற்கையின் இந்த சுழற்சியை எக்கோலஜிக்கல் சைக்கிள் கொண்டாடுவதே இப்பண்டிகை. நம்ம பொங்கல் வைக்கிறதால சில வேதியியல் மாற்றங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். புது பானையில் புது அரிசி, வெல்லம், பால் சேர்த்து பொங்கல் வைப்பதனால அதுலேயும் ஒரு அறிவியல் இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். மண் பானையில் சமைக்கும் போது வெப்பம் சீராக பரவுகிறது. பால் பொங்கி வரும் நிகழ்வை விரிவாக்கம், டெர்மினல் எக்ஸ்பென்ஷன் சொல்லுவோம் நம்ம, மற்றும் மேல் பரப்பு இழு விசைன்னு சொல்லுவோம், சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்லுவோம். ஆகியவற்றின் வெளிப்பாடு தான் இந்த வேதியியல் மாற்றங்கள். அதுல ஊட்டச்சத்து, புது அரிசியில் உள்ள கார்போஹைட்ரேட், பாலில் உள்ள புரோதம் மற்றும் வெள்ளத்தில் உள்ள இரும்பு சத்து ஆகியவை சேர்த்து ஒரு சரிவிகித உணவாக, பேலன்ஸ்டு டைட்டாக அமைகிறது. நண்பர்களே, அது மட்டுமல்ல, மனிதன் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதே பொங்கலின் அறிவியல் ஆகும். இயற்கை வழிபாடு என்பது சுற்றுப்புற சூழலையும் பாதுகாப்பதற்கான ஒரு வழிமுறையாக முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறத நம்மளால உணர முடியும். ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம். இயற்கையினால கிடைக்கக்கூடிய இன்பங்களை பெற்றுக்கொண்டு துன்பங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதை முழுமையாக கொண்டாடி நாம சிறப்பாக வாழ வேண்டும் என்று நீங்களும் உங்களது அன்பு குடும்பமும் வாழ்க.